ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்பைஸ் அப். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈஸியான சாக்லேட் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த காஃபி மக்கில் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சலிக்கிறதுல போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். பேக்கர்ஸ் பிராண்டில் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணினாலே போதும். அதுக்கப்புறமா சாக்லேட் ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். நான் ஹர்ஷீஸ் பிராண்டில் இன்றைக்கி கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மைல்டாக இருந்தாலே போதும் அப்படின்னா 3 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சலித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அது ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இதை நம்ம எல்லாமே மெதுவாக சலித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சலிக்கும் போதே நம்ம போட்டிருந்த பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் எல்லாமே ஈவனாக இந்த மைதாவோட மிக்ஸ் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ இது பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் இல்லை பட்டர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன் 3/4 கப்பு. இது கூட வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எக்கு சேர்த்திக்கல, அதனால் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். எக் இல்லாட்டாலுமே தயிர் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டான கேக் வந்துடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பவுடர்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டரில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதையும் கூட யூஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கேக் பேன் எடுத்துக்கோங்க. அப்புறம் குக்கர் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேன் நம்ம ஆயில் தடவிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாமே ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் உள்ள சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். கேக் ஒட்டாமல் டின்னில் ஒட்டாமல் வர்றதுக்காக இது மேலேயே இன்னும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு பேனு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை ஸ்லோவாக இந்த மாதிரி விட்டுக்கலாம். நீங்கள் விடும்போதே இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது பேட்டரோட கரெக்டான பதம் அப்படின்னு அர்த்தம். 3/4 வாசி வர்ற வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம டேப் பண்ணி ஒரு மீடியம் இல்லை ஸ்லோ குக்கில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் விட்டுருங்க குக்கரில். இந்த கேஸ்கட் போடாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ இது சூப்பராக குக் ஆகிருக்கு.
ஸோ இது நல்லா குக் ஆயிருக்கா அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியாக குக் ஆகிருக்குங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ்லேயே ஒரு சூப்பரான சாக்கோ கேக் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய கேக் இது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.